சில சகோதரர்கள் இஸ்லாத்திற்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய அந்த சுல்ஹை ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஹுதைபியா உடன்படிக்கை எந்த வருடம் நடைபெற்றது, யாருடன் நடைபெற்றது, இந்த உடன்படிக்கையில் என்னென்ன விடயங்கள் உள்வாங்கப்பட்டன, இந்த உடன்படிக்கையின் மூலமாக எப்படி முஸ்லிம்களுக்கு மறுமலர்ச்சி ஏற்பட்டது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆரம்பத்தில், அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு 6 வருடங்களாக காபா இதே போல மஸ்ஜிதுல் ஹராமிலே அவர்கள் வந்து தொழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. காஃபிர்கள் சஹாபாக்களை மக்காவுக்கு வரவிடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த அடிப்படையில் மதீனாவுக்கு சென்று 6வது வருடம், ஹிஜ்ரி 6வது வருடம் துல்காதா மாதம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான கனவை கண்டார்கள். இந்த சம்பவம் முழுமையாக எல்லா சரித்திர கிதாபுகளிலும், அல்லாமா இப்னு கஸீர் அல் பிதாயா வன் நிஹாயாவுல, அல்லாமா ஜரீர் அத்-தபரி தங்களுடைய தாரிக் அத்-தபரியில, இதே போல சஃபியுர் ரஹ்மான் முபாரக் ஃபூரி தங்களுடைய அர்-ரஹீக் அல்-மக்தூம்ல, அல்லாமா இப்னு சஅத் தங்களுடைய தபகாத்ல, அல்லாமா இப்னு ஹிஷாம் தங்களுடைய சீராவுல, அல்லாமா சுஹைலி தங்களுடைய ரவுதுல் உனுஃப் போன்ற எல்லா சரித்திர கிதாபுகளிலும் இந்த சம்பவம் முழுமையாக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கனவிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவுக்கு நுழைந்து உம்ராவுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஅபாவுடைய அந்த சாவி கொடுக்கப்படுகிறது. சஹாபாக்களில் சிலர் தலைமுடிகளை முழுமையாக வலித்துக் கொள்கிறார்கள், சிலர் தங்களுடைய தலைமுடிகளை குறைத்துக் கொள்கிறார்கள். இப்படி ஒரு அற்புதமான கனவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டவுடன் சஹாபாக்களுக்கு இந்த விடயமாக தெரிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்வோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள். பிறகு ஒரு நாள், நான் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்ல இருக்கிறேன், நீங்களும் தயாராகுங்கள் என்று சஹாபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்த 1400 இருந்து 1500 சஹாபாக்கள் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயாராகிறார்கள். மதீனாவுக்கு சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக வேண்டி அழைத்தார்கள். ஆனால் அந்த கிராமத்திலே இருந்த மக்கள் உம்ராவுக்கு வருவதற்கு தயக்கம் காட்டினார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடைகளை சுத்தப்படுத்திக் கொண்டு தன்னுடைய பெண் ஒட்டகையாகிய நாக்கத்தே கஸ்வாவையும் பிரயாணத்துக்காக வேண்டி தயார் செய்தார்கள். பிறகு துல்காதாவுடைய ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய திங்கட்கிழமை அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் 1400 இருந்து 1500 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு மதீனாவிலிருந்து புறப்படுகிறார்கள். இந்த சஹாபாக்களிடத்திலே எந்த விதமான ஆயுதங்களும் இருக்கவில்லை. ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் தன்னுடைய தற்பாதுகாப்புக்காக வேண்டி வைத்திருந்தார்கள். அந்த ஆயுதங்கள் வெளியே தெரியாமல் அந்த ஆயுதங்களை எல்லாம் தங்களுடைய உரைக்குள்ளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மறைத்து வைத்துக் கொண்டார்கள். மதீனாவிலிருந்து புறப்படும் பொழுது மதீனாவுக்கு பொறுப்பாக அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தார்கள். இன்னொரு ரிவாயத்தில் நுமைலா அல்-லைசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவுக்கு பொறுப்பாக ஆக்கிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். இவ்வாறு வரும் பொழுது மதீனாவாசிகளுடைய மீகாத்தாக இருக்கக்கூடிய அந்த துல் ஹுலைஃபா என்ற இடத்திற்கு வந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுடைய அந்த ஆடை, இஹ்ராம் ஆடையை அணிந்து கொண்டார்கள். தாங்கள் குர்பானி கொடுப்பதற்காக வைத்திருந்த அந்த மிருகங்களுக்கு மாலைகளை அணிவித்து அடையாளம் இட்டார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் யாருடனும் போர் செய்யக்கூடாது, நாங்கள் போர் செய்வதற்காக வேண்டி வரவில்லை, நாங்கள் உம்ரா செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்ற விடயத்தை கூறி அச்சமில்லாமல் மக்காவை நோக்கி புறப்படுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹுஸாஆ கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஒற்றரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் அனுப்பி மக்காவாசிகளுடைய நிலைமை என்னவென்று ஆராய்ந்து என்னிடத்திலே சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பிறகு உஸ்ஃபான் என்ற இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்ததும் அந்த ஒற்றர் நபி அவர்களிடத்திலே வந்து, இப்படித்தான் கஅப் இப்னு லுஐ என்பவன் கினானா கோத்திரத்தை சேர்ந்த சில வாலிபர்களை ஒன்று திரட்டி ஒரு இடத்திலே நின்று கொண்டிருக்கிறான். அவன் அந்த வாலிபர்களை ஒன்று திரட்டிய காரணம் உங்களுடன் சண்டை செய்வதற்காக வேண்டியும் மக்காவுக்கு செல்ல விடாமல் தடுப்பதற்காக வேண்டித்தான் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு ஆலோசனை செய்தார்கள். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விடயத்தை கூறினார்கள். முதலாவது, நாங்கள் இந்த கினானா கோத்திரத்தை சேர்ந்த அந்த வாலிபர்களை சிறைப்பிடித்து விடுவோம், அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை இழந்து விட்டோம்
என்ற சோகத்திலே அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள், அல்லது நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வோம், அவர்கள் எங்களுடன் யுத்தத்திற்கு வந்தால் நாங்களும் அவர்களை எதிர்த்து போராடுவோம் என்று இரண்டு ஆலோசனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வைத்தார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து உங்களுடைய ஆலோசனை என்ன என்று கேட்டதும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு, யா ரசூலல்லாஹ், நாங்கள் யுத்தம் செய்வதற்காக வேண்டி வரவில்லை, நாங்கள் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். இந்த கஅபாவை தவாப் செய்ய விடாமல், உம்ராவுடைய கடமையை நிறைவேற்ற விடாமல் யாராவது தடுத்தால் அப்பொழுது நாங்கள் அவரை எதிர்த்து சண்டையிடுவோம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கூறியவுடன் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை முன்னேறி செல்லுங்கள் என்று பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி வருகிறார்கள் என்ற விடயம் குறைஷியர்களுக்கு தெரிந்த பொழுது உடனடியாக ஒரு ஆலோசனை சபையை கூட்டி எப்படியாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவுக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்தார்கள். இந்த அடிப்படையில் அந்த கினானா கோத்திரத்தாரை புறக்கணித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது பனு கஅப் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், ஸூ துவா என்ற இடத்திலே குறைஷியர்கள் மறைந்திருக்கிறார்கள், இதே போல மக்காவுடைய பிரதான வழியிலே குராஉல் கமீம் என்ற இடத்தில் ஹாலித் இப்னு வலீத் 200 குதிரை வீரர்களுடன் உங்களுடன் யுத்தம் செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தை தெரிவித்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒன்றையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். பிறகு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உடன்படிக்கை நடந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் அவருக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்தார். இவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற விடயத்தை ஒரு தனி தலைப்பில் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க. அதற்கு பிறகு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய குதிரை படையை முஸ்லிம்கள் தூரத்திலிருந்து பார்க்கும் வண்ணம் வந்து நிறுத்தினார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே லுஹருடைய நேரமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு லுஹருடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள். சஹாபாக்கள் ருக்கு சுஜூத் செய்வதை பார்த்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களை தாக்கினால் இவர்கள் நம்மை தாக்க மாட்டார்கள், இதுதான் இவர்களை தாக்குவதற்கு சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தொழுகை முடிந்தது. அடுத்த தொழுகை அஸருடைய தொழுகை இவர்கள் நிறைவேற்றுவார்கள் தானே, அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இவர்களை தாக்குவோம் என்ற ஒரு முடிவை ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்திருந்தார்கள். அஸருடைய நேரம் வந்தது. முஸ்லிம்களை தாக்குவதற்காக இவர்கள் தயாராக இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இறங்கி ஸலாத்துல் ஹௌஃப், பயத்துடைய நேரத்திலே, யுத்தத்துடைய சந்தர்ப்பத்திலே எவ்வாறு தொழ வேண்டும் என்ற அந்த தொழுகை முறையை கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே அந்த அஸர் தொழுகையை அந்த யுத்த களத்தில் எப்படி தொழ வேண்டும் என்ற முறைப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு தொழ வைத்ததால் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த திட்டம் தவிடுபொடியாகியது. இதற்கு பிறகு தங்களுடைய பாதையிலே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் குதிரை படையுடன் நிற்பதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்ஈம் என்ற வழியாக மக்காவுக்கு செல்லக்கூடிய அந்த பாதையை விட்டுவிட்டு வேறு பாதை வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். மலைகளுக்கு இடையிலே கற்களும் முட்களும் நிறைந்த கரடு முரடான பாதையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த பாதை வழியாக தங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன அந்த பாதையுடைய வலப்பக்கமாக ஹம்ஸ் என்ற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஹம்ஸுடைய பின்வழியில் சனியத்துல் முர்ரா என்ற வழி மூலமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவை நோக்கி பிரயாணிக்க ஆரம்பித்தார்கள். இந்த வழியின் மூலமாக மக்காவுடைய கீழ் திசையை அடைந்து கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதான பாதையை விட்டு வேற பாதையை தேர்ந்தெடுத்து அதிலே தொடங்குகிறார்கள் பிரயாணத்தை என்ற விடயத்தை அறிந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக மக்காவுக்கு சென்று குறைஷிகளை எச்சரிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். பிறகு சனியத்துல் முர்ரா என்ற இடத்தை அடைந்ததும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் அப்படியே பூமியில் மண்டியிட்டுக் கொண்டது. சஹாபாக்கள் அந்த ஒட்டகத்தை அதட்டியும் அது எழாமல் அப்படியே இருந்தது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாக்கத்தே கஸ்வா, என்னுடைய இந்த ஒட்டகம் முரண்டு பிடிக்கக்கூடியது கிடையாது, அதனுடைய குணமும் அப்படியாப்பட்டது கிடையாது, மாற்றமாக லாக்கின் ஹபஸஹா ஹாபிசுல் ஃபீல், எந்த யானை படையை அல்லாஹ் தடுத்தானோ அதே அல்லாஹ் இந்த ஒட்டகத்தையும் நகர விடாமல் தடுத்து விட்டான். இதற்கு பிறகு குறைஷியர்கள் என்ன திட்டத்தை என்னிடத்தில் வந்து கூறினாலும் அதை நான் நிறைவேற்றுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு லேசாக தன்னுடைய ஒட்டகத்தை அதட்ட அது அப்படியே குதித்து எழுந்தது. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய வழியாக தங்களுடைய பிரயாணத்தை தொடங்கி ஹுதைபியாவுடைய எல்லையிலே இருந்த சமத் என்ற கிணற்றடியை வந்து அடைந்தார்கள். அந்த கிணற்றடியை வந்ததும் சஹாபாக்கள் உடனடியாக இறங்கி அந்த கிணற்றிலே இருந்த எல்லா தண்ணீரையும் இறைத்து அவர்கள் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். ஏன், அந்த
அந்த அளவுக்கு கடினமான சூடு காலம். பிறகு சிலருக்கு தண்ணீர் கிடைக்காததால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து யா ரசூலல்லாஹ் கிணறு முற்றாக வற்றிவிட்டது என்று கூற தன்னுடைய அம்பு கூட்டில் இருந்த ஒரு அம்பை எடுத்து அந்த கிணற்றிலே வைக்குமாறு கூற பிறகு அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் அப்படியே ஊற ஆரம்பித்தது. சஹாபாக்கள் தாகம் தீரும் அளவுக்கு தண்ணீரை குடித்தார்கள். அதுவரைக்கும் அந்த கிணற்றிலே தண்ணீர் ஊறிக்கொண்டிருந்தது. இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய முஅஜிஸா, ஒரு அற்புதம். அந்த கிணறு இன்று கூட அந்த ஹுதைபியாவுடைய வழியிலே இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போகக்கூடியவர்கள் அந்த கிணற்றை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். இந்த இடத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹுஸாஆ கோத்திரத்தாரை சேர்ந்த சிலருடன் புதைல் இப்னு வரகா அல் ஹுஸாஇ என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்தார். அவர் வந்து இப்படித்தான் கஅப் இப்னு லுஐ ஹுதைபியாவுடைய கிணறுகள் இருக்கக்கூடிய இடத்திலே சில வாலிப ஒட்டகங்களுடன் உங்களை தாக்குவதற்காக வேண்டி சிலருடன் நின்று கொண்டிருக்கிறார். மக்காவுக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்று அவர் விரும்பி உங்களை தடுப்பதற்காக அந்த இடத்தில் இருக்கிறார். அவரை அந்த இடத்திலேயே நிற்க சொல்லிவிட்டு உங்களுடன் பேசுவதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன் என்று புதைல் கூற ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து நாங்கள் எந்த யுத்தம் செய்வதற்காக வேண்டியும் நாங்கள் வரவில்லை, நாங்கள் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டித்தான் மக்காவுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் குறைஷிகளுடன் யுத்தம் செய்ய தேவையில்லை, வேண்டுமென்றால் நான் அவர்களுக்கு சில அவகாசத்தை தருகிறேன். ஏனென்றால் இதற்கு முன்னால் நடந்த யுத்தத்திலே மிகப்பெரிய நஷ்டம் அந்த குறைஷியர்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த யுத்தம் நிறுத்தத்திற்காக வேண்டி நான் சில அவகாசங்களை தருகிறேன். ஆகவே அவர்கள் என்னுடைய வழியிலே குறுக்கிடக்கூடாது, அதாவது நான் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய இந்த விடயத்திலே அவர்கள் தலையிடக்கூடாது. இல்லை, இந்த அவகாசம் தேவையில்லை, நாங்கள் முஸ்லிம்களுடன் போர்த்தான் புரிவோம் என்று அந்த குறைஷியர்கள் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நிலை நிறுத்தும் வரையோ அல்லது என்னுடைய கழுத்து துண்டாக்கப்படும் வரையோ நான் குறைஷிகளுடன் போர் புரிவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக கூறினார்கள். அதற்கு பிறகு புதைல், சரி நீங்கள் சொன்ன விடயத்தை நான் குறைஷியர்களிடத்திலே சொல்கிறேன் என்று சொல்லி குறைஷியர்களிடத்திலே சென்று அவர் சில விடயங்களை சொன்னால் நீங்கள் விரும்பினால் அவற்றை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்ல அந்த குறைஷிகளிலே இருந்த சில மடையர்கள் அவர் சொன்ன எந்த ஒரு விடயத்தையும் எங்களிடத்திலே நீ சொல்ல தேவையில்லை என்று கூறினார்கள். உடனே அந்த குறைஷியர்களிலே இருந்த சில புத்திசாலிகள், அறிவாளிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார் என்று கேட்க நடந்த எல்லா விடயத்தையும் புதைல் இப்னு வரகா அல் ஹுஸாஇ குறைஷியர்களிடத்திலே தெரிவித்தார். அதற்கு பிறகு மிக்ரஸ் பின் ஹஃப்ஸ் என்பவரை மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுப்பி பேசி பார்க்குமாறு குறைஷியர்கள் அனுப்பினார்கள். இந்த அடிப்படையில் மிக்ரஸ் பின் ஹஃப்ஸ் என்பவன் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்தான். இந்த மிக்ரஸை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதா ரஜுலுன் காதிருன், இவன் மோசடி செய்யக்கூடிய ஒருவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதற்கு பிறகு அவனும் வந்து பேச புதைலிடத்திலே என்ன விடயத்தை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதே விடயத்தை தான் மிக்ரஸ் பின் ஹஃப்ஸிடத்திலேயும் சொன்னார்கள். அந்த மிக்ரஸ் வந்து நபி அவர்கள் கூறிய எல்லா விடயத்தையும் குறைஷியர்களிடத்திலே வந்து தெரிவித்தார். அதற்கு பிறகு கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஹுலைஸ் பின் அல்கமா என்பவர் நான் நபி அவர்களுடன் பேசி பார்க்கிறேன் என்று சொல்லி நபி அவர்களிடத்திலே வந்தார்கள். இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபர் வருகிறார், இவர் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி கால்நடைகளை கொண்டு சென்றால் அதை கண்ணியப்படுத்தக்கூடியவர், மரியாதை செலுத்தக்கூடியவர். எனவே நாங்கள் கொண்டு வந்த அந்த குர்பானி பிராணிகளை இவருக்கு முன்னால் நிறுத்துங்கள் என்று சொல்ல சஹாபாக்கள் எல்லா குர்பானி பிராணிகளையும், அதாவது அந்த மாலையிடப்பட்ட அந்த குர்பானி பிராணிகளை, விலங்குகளை அவர் முன்னால் நிறுத்தி தல்பியா கூறி அவரை வரவேற்றார்கள். இதை பார்த்த ஹுலைஸ் இப்னு அல்கமா, இவர்கள் உம்ராவுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய இல்லத்தை விட்டு தடுப்பது முறையற்ற விடயம் என்று இந்த விடயத்தை பார்த்து அவர் திரும்பி சென்று குறைஷியர்களிடத்திலே நடந்த எல்லா விடயத்தையும் கூறினார். அவர்கள் யுத்தத்திற்காக வேண்டி வரவில்லை, மாலையிடப்பட்ட குர்பானி பிராணிகள் அவர்களிடத்தில் இருக்கின்றன, எனவே அவர்களை தடுப்பது உகந்தது கிடையாது என்று சொல்ல இவருக்கும் குறைஷியர்களுக்கும் மத்தியிலே ஒரு விதமான கருத்து வேற்றுமை, அந்த இடத்திலே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதற்கு பிறகு சகீஃப் கிளையை சேர்ந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி நான் நபி அவர்களிடத்திலே போய் பேசுகிறேன் என்று குறைஷியர்கள் சார்பாக வருகிறார். இவர் வந்து நபி அவர்களிடத்தில் பேசினதும் அதே பதிலை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கும் சொன்னார்கள். அதற்கு பிறகு உர்வத் இப்னு மஸ்ஊத் நபி அவர்களை பார்த்து உங்களுடைய குடும்பத்தாருடன் உங்களுடைய வம்சாவளியினருடன் நீங்கள் யுத்தம் செய்ய பார்க்கிறீர்களா? அவர்களோடு யுத்தம் செய்து வெற்றி பெற்ற சரித்திரம் இதற்கு முன்னால் நடந்திருக்கிறதா? அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்து நீங்கள் தோல்வி அடைந்து விட்டால் உங்களுடன் இருக்கக்கூடிய இந்த தோழர்கள் எல்லாம் உங்களை விட்டு விரண்டோடி விடுவார்கள் என்று சில வார்த்தைகளை கூற ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காரசாரமாக
கேவலமான சில வார்த்தைகளின் மூலமாக உர்வத் இப்னு மஸ்ஊதை ஏச ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு யார் இவர் என்று உர்வத் இப்னு மஸ்ஊத் கூற, இவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக அங்கிருந்தவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு உர்வத் இப்னு மஸ்ஊத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு நீங்கள் ஒரு உதவியை செய்திருக்கிறீர்கள், அதற்கு நான் பிரதி உபகாரத்தை செலுத்தவில்லை, அப்படி மட்டும் செலுத்தி இருந்தால் உங்களுக்கு நான் இதற்கு பதிலை சொல்லியிருப்பேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கூறினார். இதற்கு பிறகு உர்வத் இப்னு மஸ்ஊத் நபி அவர்களுக்கு நெருக்கமாக வந்து நபி அவர்களுடன் பேச ஆரம்பித்தார். பேசும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியை பிடித்து பிடித்து பேச ஆரம்பித்தார். பக்கத்திலே இருந்த முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு வாள் இருந்தது. அந்த வாள் உரையிலே போடப்பட்டிருந்தது. அந்த உரையை எடுத்து இவருடைய கையை அடித்து தூரமாகி செல் என்று உர்வாவை பார்த்து சொல்ல, இவர் கோபமடைந்து இவர் யார் என்று கூற, இவர் தான் முகீரத் இப்னு ஷுஅபா என்று மக்கள் கூறினார்கள். உடனே உர்வத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் கோபப்பட்டு, வாக்கு தவறியவனே, நீயா என்னை அடிக்கிறாய்? நீ செய்த குற்றத்திற்காக நான் தான் அதற்கு பதில் வழங்கினேன் என்று இவர் கூறினார். அதாவது முகீரத் இப்னு ஷுஅபா ஜாஹிலியா காலத்தில் ஒரு கூட்டத்தாருடன் நட்பு வைத்திருந்தார். ஒரு நாள் அந்த கூட்டத்தாரை கொன்றுவிட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே முகீரத் இப்னு ஷுஅபா சூறையாடிவிட்டார். அதற்கு பிறகு இவர் இஸ்லாத்தை ஏற்க விரும்பினார். நபி அவர்களிடத்திலே வந்து முறையிட்ட பொழுது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நீங்கள் சூறையாடிய அந்த பொருளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அந்த நேரத்தில் உர்வத் இப்னு மஸ்ஊத் தான் அந்த பொருளுக்குரிய அந்த தெண்ட பணத்தை முகீரத் இப்னு ஷுஅபாவுக்கு பகரமாக கொடுத்திருந்தார். ஏனென்றால் இந்த முகீரா ரலியல்லாஹு அவர்கள் உர்வாவுடைய சகோதரனுடைய மகனாக இருந்தார். இதை வைத்துத்தான் இந்த இடத்திலே இவர் இவ்வாறு கூறினார். பிறகு சஹாபாக்கள் நபி அவர்களுடன் நடந்து கொண்ட அந்த விடயத்தை எல்லாம் பார்த்த உர்வத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து விடை பெற்று குறைஷியர்களிடத்திலே வந்து குறைஷியர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? வல்லாஹி லக்கத் வஃபத்து அலல் முலூக், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் பல அரசர்களுடைய தர்பாருக்கு சென்றிருக்கிறேன். வஃபத்து அலா கைசர், ரோமாபுரி அரசன், வ கிஸ்ரா பாரசீக அரசன், வ நஜாஷி அபிசீனிய அரசர்களுடைய தர்பாருக்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன். ஆனால் மா ரஅய்து மலிகன் யுஅظிமுஹு அஸ்ஹாபுஹு மா யுஅظிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா. என்ன வார்த்தையை கூறினார் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தோழர்கள் எந்த அளவுக்கு மரியாதை செலுத்துகிறார்களோ, இது போன்று இன்னொரு அரசர்களுக்கு அவர்களுடைய தோழர்கள் மரியாதை செலுத்துவதை நான் கண்டதே கிடையாது என்று நபி அவர்களுடைய சஹாபாக்களுடைய புகழை அந்த குறைஷர்களுக்கு மத்தியிலே கூறினார். வைதா அமரஹும் இப்ததரு அம்ரஹு, நபி அவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தை சஹாபாக்களுக்கு ஏவி விட்டார்கள் என்றால் உடனடியாக அதை செய்கிறார்கள். நபி அவர்கள் வுது செய்யும் பொழுது அந்த தண்ணீரை பிடிப்பதற்காக அவர்கள் தங்களுக்குள்ளாலே போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். நபி அவர்களுக்கு முன்னால் பேசும் பொழுது பணிவாக பேசுகிறார்கள். யாருமே நபி அவர்களை மரியாதையின் நிமித்தமாக ஏறெடுத்து கூட பார்ப்பது கிடையாது. ஆகவே உங்களுக்கு முன்னால் ஒரு நேரான ஒரு விடயத்தை சொல்லிவிட்டேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உர்வா குறைஷியர்களிடத்திலே வந்து கூறினார். இந்த முஸ்லிம்களுக்கும் குறைஷியர்களுக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய இந்த சமாதான ஒப்பந்தத்தை குறைஷி வாலிபர்கள் விரும்பவில்லை. எப்படியாவது இந்த உடன்படிக்கையை தடுத்து முஸ்லிம்களை இங்கிருந்து விரட்ட வேண்டும் என்ற யோசனையில் என்ன செய்தார்கள்? இரவோடு இரவாக 70 அல்லது 80 வாலிபர்கள் தன்ஈம் என்ற மலையின் மீது ஏறி முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய கூடாரத்துக்கு நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மத் பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படையை நியமித்து வைத்திருந்தார்கள். இதை பார்த்த முஹம்மத் பின் மஸ்லமா ரலியல்லாஹு அவர்கள் அந்த 70 அல்லது 80 வாலிபர்களை சஹாபாக்களுடன் சேர்ந்து சிறை பிடித்தார்கள். அதற்கு பிறகு நபி அவர்களிடத்திலே கொண்டு சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானத்திலே ஆர்வமாக இருந்ததின் காரணமாக அனைவரையும் பொது விடுதலை, பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை அளித்து விட்டார்கள். இந்த விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபத்ஹிலே தெளிவாக குறிப்பிடுகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுடைய நிலையையும் நபி அவர்கள் வந்த நோக்கத்தையும் குறைஷர்களுக்கு மத்தியிலே முழுமையாக தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி சஹாபாக்களில் ஒருவரை மக்காவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்ப முடிவு செய்தார்கள். இந்த நேரத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு நீங்கள் தான் செல்ல வேண்டும் என்று கூற, யா ரசூலல்லாஹ், நான் அங்கே சென்று எனக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் என்னுடைய குடும்பத்தாராகிய அதி குடும்பம் அங்கே யாருமே கிடையாது. ஆகவே எனக்கு பதிலாக நீங்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புங்கள், அவர் இந்த விடயத்தை சரியாக நிறைவேற்றுவார் என்று சொல்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை மக்காவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பும் பொழுது, நாங்கள் யுத்தத்திற்காக வேண்டி வரவில்லை, நாங்கள் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று குறைஷியர்களிடத்திலே நீங்கள் உண்மையை தெரிவியுங்கள், இதே போல அல்லாஹ்வின் பக்கமும் அவர்களை அலையுங்கள்,
யாரெல்லாம் முஸ்லிம்களில் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே போய் வெற்றி நமக்குத்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவிலே தன்னுடைய மார்க்கத்தை ஓங்கச் செய்வான் என்ற விடயத்தையும் சொல்லி இனிமேல் நீங்கள் பயந்து வாழ வேண்டிய அவசியமும் ஏற்படாது என்ற விடயத்தையும் எத்தி வைத்து விடுங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்தஹ் என்ற இடத்தை அடைந்ததும் அங்கே சில குறைஷியர்கள் இருந்தார்கள். ஐன துரீத், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று சொன்னதும் இப்படித்தான் சில விடயங்களை குறைஷியர்களிடத்திலே சொல்லிவிட்டு வருமாறு நபி அவர்கள் என்னை அனுப்பினார்கள் என்று நபி அவர்கள் சொன்ன விடயத்தை அந்த குறைஷியர்களிடத்திலே சொல்ல, சரி உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நீங்கள் மக்காவுக்கு செல்லலாம் என்று அவர்கள் கூறினார்கள். அந்த சபையிலே இருந்த அபானி இப்னு சயீத் பின் ஆஸ் என்பவர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை வரவேற்றார். தன்னுடைய ஒட்டகத்தை கடிவாளமிட்டு தனக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அமர வைத்து மக்காவுக்கு கூட்டிக் கொண்டு சென்று இவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அடைக்கலம் வழங்கினார். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குறைஷி தலைவர்களை சந்தித்து நபி அவர்கள் சொல்ல சொன்ன எல்லா விடயத்தையும் சொல்ல அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு சரி நீங்கள் வந்ததற்காக வேண்டி காபாவை தவாப் செய்துவிட்டு செல்லுங்கள் என்று சொல்ல நபி அவர்கள் தவாப் செய்யும் வரை நான் காபாவை தவாப் செய்ய மாட்டேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதற்கு பிறகு குறைஷியர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை மக்காவிலே தடுத்து வைத்துக் கொண்டார்கள். அதற்கு இப்படி ஒரு காரணமும் இருக்கலாம். அதாவது நாங்கள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து அதற்கு பிறகு நாங்கள் உஸ்மானை அனுப்பி வைப்போம் என்ற ஒரு நோக்கத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை தடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தி மக்காவுக்கு வெளியே எப்படி பரவியது என்றால் குறைஷியர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்ற வதந்தி தீயாக பரவ ஆரம்பித்தது. இந்த விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்டதும் கடுமையாக கோபமடைந்தார்கள். குறைஷியர்களுடன் யுத்தம் செய்யாமல் இந்த இடத்தை விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம், இதற்காக வேண்டி நாங்கள் ஒரு பைஅத் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்வோம் என்று சஹாபாக்களை அழைத்தார்கள். அந்த அடிப்படையில் அருமையானவர்களே சமுரா என்ற ஒரு மரம் ஹுதைபியாவுடைய பகுதியிலே இருந்தது. அந்த இடத்திலே எல்லா சஹாபாக்களும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். இந்த அடிப்படையில் அசத் குடும்பத்தை சேர்ந்த அபூ சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலில் இந்த பைஅத் இந்த ஒப்பந்தத்தை செய்தார்கள். நான் மரணிக்கும் வரை போர் புரிவேன் என்று ஸலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 3 தடவை ஒப்பந்தம் செய்தார்கள். ஒப்பந்தத்துடைய ஆரம்பத்திலும் நடுவிலும் இறுதியிலும் 3 தடவை ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒரு கையை மற்ற கையினால் பிடித்து இந்த கை உஸ்மான் சார்பாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத் செய்தார்கள். இந்த ஒப்பந்தத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் தன்னுடைய உதவியை இறக்கினான். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ் சூரா ஃபத்ஹிலே கூறும் பொழுது அந்த சஹாபாக்களுடைய கைகளுக்கு மேலால் அல்லாஹ்வுடைய கையும் இருக்கிறது என்ற அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அல்லாஹ்வுடைய கை என்றால் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்ற விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தினான். இந்த விடயத்தை அறிந்த குறைஷியர்கள், அதாவது முஸ்லிம்கள் குறைஷியர்களுடன் யுத்தம் செய்வதற்கு முழுமையாக தயாராகிவிட்டார்கள், அவர்கள் கோபத்திலே இருக்கிறார்கள் என்ற விடயம் கேள்விப்பட்டதும் உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை திருப்பி அனுப்புவது தான் சிறந்தது என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை திரும்ப அனுப்பி வைத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நல்ல முறையில் முஸ்லிம்களிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உடன்படிக்கை செய்தார்கள். எல்லா சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஆனால் ஜத் இப்னு கைஸ் என்ற நயவஞ்சகனை தவிர இவன் மட்டும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கினான். மற்ற அனைத்து சஹாபாக்களும் இந்த சமுரா என்ற மரத்தடியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தியாயம் 48 வசனம் 18 அல்லாஹ் கூறும் பொழுது லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஃமின்களை திட்டமாக பொருந்தி கொண்டான். இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்தடியிலே உங்களுடன் உடன்படிக்கை செய்த சந்தர்ப்பத்தில் அந்த எல்லா சஹாபாக்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்ற விடயத்தை அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறான். அதற்கு பிறகு இறுதியாக குறைஷியர்கள் சுஹைல் இப்னு அம்ர் என்ற தூதுவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுப்பி வைத்தார்கள். இவரை கண்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவருடைய பேர் சுஹைல், அதாவது இலகுவானது என்ற கருத்து, எனவே உங்களுடைய விடயங்களும் இலகுவாக்கப்பட்டு விட்டது, இவர் மூலமாக குறைஷியர்கள் சமாதானத்தை விரும்புகிறார்கள் என்பது தெரிந்து விட்டது என்று சஹாபாக்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, அதற்கு பிறகு சுஹைல் இப்னு அம்ர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதற்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் இரு தரப்பு சார்பாகவும் எழுதப்படுகிறது. பிறகு இந்த உடன்படிக்கை எழுதுவதற்காக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வார்த்தைகளை உடன்படிக்கையாக எழுத ஆரம்பிக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
ரஹீம் என்று ஆரம்பத்தில் எழுத சொன்னதும் சுஹைல் இப்னு அமர் அல்லாஹ் என்பவன் யார் என்று எங்களுக்கு தெரியும், ரஹ்மான் ரஹீம் என்பவன் யார் என்று எங்களுக்கு தெரியாது, எனவே அந்த வார்த்தைகளை அழித்து விடுங்கள் என்று சொன்னதும் அதற்கு பிறகு பிஸ்மிக் அல்லாஹும்ம என்ற வார்த்தை எழுதுங்கள் என்று சுஹைல் இப்னு அமர் கூற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று அந்த வார்த்தையை எழுத சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் என்று எழுதும் பொழுது உடனே சுஹைல் இப்னு அமர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுத வேண்டாம், ஏன் நீங்கள் உண்மையான தூதராக இருந்தால் உங்களை நாங்களே ஏற்றிருப்போம், ஆகவே அந்த ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை வெட்டிவிட்டு முஹம்மத் பின் அப்துல்லா என்று எழுதுங்கள் என்று சுஹைல் கூறினார். சஹாபாக்களுக்கு கோபம் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்து அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை வெட்டிவிட்டு அப்துல்லா என்று எழுதுங்கள் என்று சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற வார்த்தையை என்னால் வெட்ட முடியாது, அழிக்க முடியாது நாயகமே என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய முபாரக்கான கையால் அந்த வார்த்தைகளை அழித்துவிட்டு அதற்கு பிறகு முஹம்மத் பின் அப்துல்லா என்று எழுதுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அருமையானவர்களே ஒப்பந்தங்கள் எழுதப்படுகின்றன. அந்த ஒப்பந்தத்திலே முதலாவதாக எழுதப்பட்டது இந்த வருடம் நபி அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு திரும்பி செல்ல வேண்டும், அடுத்த வருடம் அவர்கள் வந்து உம்ராவுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், அதுவும் 3 நாட்கள் தான். அந்த சந்தர்ப்பத்திலே மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் மக்காவுக்கு வெளியே இருப்பார்கள், இவர்கள் வந்து 3 நாட்கள் அந்த கிரிகைகளை செய்துவிட்டு செல்லலாம் என்ற ஒரு உடன்படிக்கை எழுதப்பட்டது. அதற்கு பிறகு இந்த உடன்படிக்கை காலத்தில் எந்த கோத்திரம் வேண்டுமானாலும் யாருடன் வேண்டுமானாலும் இணைந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் பனு பக்ர் என்ற கோத்திரம் குறைஷர்களுடனும் பனு ஹுஸாஆ என்ற கோத்திரம் முஸ்லிம்களுடனும் இணைந்து கொண்டார்கள். மூன்றாவது ஒரு உடன்படிக்கை தான் முஸ்லிம்களில் யாராவது இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்தால், அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தால் அவர்கள் மீண்டும் மக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும். மதீனாவிலிருந்து யாராவது ஒருவர் மக்காவிற்கு வந்துவிட்டார்கள் என்றால் அவர்களை மதீனாவுக்கு திருப்பி அனுப்ப மாட்டோம் என்ற ஒரு உடன்படிக்கையும் எழுதப்பட்டது. இந்த உடன்படிக்கைகளை பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு எதிராகவும் குறைஷர்களுக்கு சார்பானதாகவும் தான் வெளிரங்கத்திலே விளங்கியது. நான்காவது ஒரு உடன்படிக்கை, இந்த ஒப்பந்தம் 10 வருடங்கள் தொடர்ந்திருக்கும், இந்த ஒப்பந்தங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான சண்டை சச்சரவோ யுத்தங்களோ ஏற்படக்கூடாது என்ற ஒப்பந்தமும் எழுதப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை பார்த்த சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது. ஏன், அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஏன் என்று சொன்னால் அதிலே ஒரு ஒப்பந்தம் தான் என்ன, மக்காவிலிருந்து யாராவது தப்பியோடி மதீனாவுக்கு வந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் மக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும், ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்துவிட்டால் அவர்கள் மதீனாவுக்கு திருப்பி அனுப்பப்பட மாட்டாது என்ற குறைஷர்களுக்கு சார்பான ஒப்பந்தம் எழுதப்பட்டிருந்தது. எனவே இது போன்ற விடயங்களை பார்த்த சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது. ஒப்பந்தம் சரியான முறையிலே நிறைவு பெற்றது. அதற்கு பிறகு தாங்கள் கொண்டு வந்த குர்பானி பிராணிகளை அறுக்குமாறும் முடிகளை களைத்துக் கொள்ளுமாறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற எந்த நபித்தோழரும் இந்த விடயத்தை செய்யவில்லை. உடனே ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஆலோசனையை தருகிறேன், அது என்னவென்றால் முதலாவதாக நீங்கள் முடிகளை முழுமையாக வலித்துக் கொண்டு உங்களுடைய குர்பானி பிராணிகளை அறுத்து விடுங்கள். அதற்கு பிறகு உங்களை பார்த்த சஹாபாக்கள் செய்யாமல் இருக்க மாட்டார்கள், நிச்சயமாக செய்வார்கள் என்று கூற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் ஆலோசனையை எடுத்தார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் செய்ததை பார்த்த சஹாபாக்களும் தங்களுடைய குர்பானி பிராணிகளை அறுத்து தங்களுடைய முடிகளையும் வலித்துக் கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் யாரெல்லாம் முடிகளை முழுமையாக வலித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு 3 தடவையும், முடிகளை வலிக்காமல் குறைத்து கொண்டவர்களுக்கு 1 தடவையும் பாவ மன்னிப்பு கோரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த உடன்படிக்கையிலே வெளிரங்கத்தை பார்க்கும் பொழுது சஹாபாக்களுக்கு எதிராக தான் இருந்தது, ஆனால் உள்ரங்கத்தை அறிந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதனால் சஹாபாக்கள் மிகப்பெரிய கவலையை அடைந்தார்கள். ஏன், மக்காவுக்கு புறப்படுவோம், கஅபாவை தவாஃப் செய்வோம் என்ற நோக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வந்தார்கள். ஆனால் தற்பொழுது மக்காவுக்கு செல்லாமல் மீண்டும் மதீனாவுக்கே சென்று விடுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தியது. இந்த சந்தர்ப்பத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அலஸ்னா அலல் ஹக்கி வ ஹும் அலல் பாத்தில், நாங்கள் சத்தியத்தின் மீதும் அவர்கள் அசத்தியத்தின் மீதும் தானே இருக்கிறார்கள் என்று கேட்டதும் பலா, ஆம் என்று கூறினார்கள். அலைஸ கத்லானா ஃபில் ஜன்னதி வ கத்லாஹும் ஃபின்னார், எங்களிலே கொல்லப்பட்டவர்கள் சுவர்க்கத்திலும் அவர்களிலே கொல்லப்பட்டவர்கள் நரகத்திலும் தானே இருக்கிறார்கள் என்று கூறியதும் பலா, ஆம் என்று கூறினார்கள். அப்படி இருக்க எதற்காக வேண்டி நாங்கள் அவர்களுக்கு விட்டு கொடுத்து நாங்கள் பணிந்து போக வேண்டும்? எங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு தீர்ப்பும் அளிக்காத நிலையில் நாங்கள் ஏன் திரும்பி போக வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூற ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, நான் அல்லாஹ்வுடைய தூதர்
தூதன், அவனுக்கு என்னால் மாற்றம் செய்ய முடியாது. அல்லாஹ் எனக்கு உதவி செய்யக்கூடியவன், அவன் ஒரு காலமும் என்னை கேவலப்படுத்த மாட்டான், என்னை வீணாக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து நபி அவர்கள் கூறிய அதே வார்த்தைகளை கூற, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதிலை கூறினார்களோ அதே பதிலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு ஹத்தாபுடைய மகனே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி வரை பற்றி பிடித்துக்கொள், அவர் உண்மையில் தான் இருக்கிறார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபத்ஹுடைய ஆயத்தை இறக்கி வைக்கிறான். சூரா ஃபத்ஹ் 48வது அத்தியாயம் 1வது வசனம், இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நிச்சயமாக முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நாங்கள் தெளிவான வெற்றியை நாங்கள் அளித்து விட்டோம் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகிறான். இந்த ஆயத்து இறங்கியதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடத்திலே அனுப்பி இந்த ஆயத்தை ஓதி காட்டுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த ஆயத்து ஓதி காட்டப்பட்டது. இதை கேட்டவுடன் உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், இது வெற்றியான விஷயமா என்று கேட்க, ஆம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி சென்றார்கள். புகாரியுடைய ரிவாயத்தில் வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் நடந்து கொண்ட விடயம் எப்பொழுதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருமோ நான் உடனடியாக தொழுகையிலே ஈடுபட்டு விடுவேன், நோன்பு நோக்க ஆரம்பிப்பேன், சதக்கா கொடுப்பேன், அடிமைகளை உரிமை விடுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அருமையானவர்களே, இதுதான் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்த வரலாறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடன்படிக்கையின் காரணமாக முஸ்லிம்களுக்கு 2 வெற்றிகளை வாக்களிக்கிறான். அதிலே முதலாவது, இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நிச்சயமாக உங்களுக்கு தெளிவான வெற்றியை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வெற்றி எதை குறிக்கிறது என்றால் மக்காவுடைய வெற்றி என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹிஜ்ரி 6ல் இந்த ஒப்பந்தம் நடக்குது. ஹிஜ்ரி 8வது வருடம் முஸ்லிம்களால் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்கூட்டியே உங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று உறுதியாக கூறுகிறார். இரண்டாவது வெற்றி என்ன? சூரா ஃபத்ஹுடைய 18வது வசனத்தை அல்லாஹ் இவ்வாறு முடிக்கிறான், வ அஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, சமீபமான ஒரு வெற்றியை அல்லாஹ் அவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்து விட்டான் என்று அல்லாஹ் உறுதியாக கூறுகிறான். இந்த வெற்றி என்ன? ஹைபருடைய வெற்றி. அருமையானவர்களே, ஹிஜ்ரி 7ல் யூதர்களுடன் நடந்த பிரமாண்டமான ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திலே அதிகமான வெற்றி பொருட்கள் முஸ்லிம்களுக்கு கிடைத்தன, அதிகமான நிலங்கள் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்தன. இந்த ஹிஜ்ரி 7ல் நடந்த ஹைபருடைய வெற்றியையும் ஹிஜ்ரி 8ல் நடந்த மக்காவுடைய அந்த பிரமாண்டமான வெற்றியையும் தான் அல்லாஹ் இந்த உடன்படிக்கை நடந்து முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி தெளிவுபடுத்துகிறான். ஆகவே இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை வெளிரங்கத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தாலும் ஆனால் உள்ரங்கத்திலே முஸ்லிம்களுக்கு நலவாகத்தான் அமைந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடன்படிக்கையின் காரணமாக பிரமாண்டமான 2 வெற்றிகளை முஸ்லிம்களுக்கு கொடுத்தார். ஆகவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை முழுமையாக அறிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.